மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் எம்ஜிஆர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் 2000 இந்த பஸ் ஸ்டாண்டு வந்தது. பஸ் ஸ்டாண்டு வந்த நாளில் இருந்து 2000 இந்த சிற்றுந்து திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து பஸ் ஸ்டாண்டு என்பது மோட்டார் வாகன சட்ட விதிகள் 1989 பிரிவு 245 படி பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸுக்கு தான். எந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் நுழைவதற்கு சட்டப்படி அனுமதி கிடையாது. ஆனால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆய்வுக்கு வந்த மதுரை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பார்த்துட்டு ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு உள்ள இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கையை ஏற்று அவர் தொகுதி மக்களுக்கு செய்கிறதா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. சட்டத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் நிறுத்தணும், வெளியே தான் கூட்டிகிட்டு போகணும். சிற்றுந்து பஸ் ஸ்டாண்டு வந்து இது பஸ் ஸ்டாண்டுங்கிறது பஸ்ஸுக்கு தான். ஆம்னி பஸ்ஸுக்கு, சிட்டி பஸ்ஸுக்கு, மொஃபசல் பஸ்ஸுக்கு, எல்லா பஸ்ஸுகளுக்கும் உள்ளது. நம்ம பஸ் ஸ்டாண்டு வந்து ஸ்பெஷல் கிரேட் பஸ் ஸ்டாண்ட். தமிழ்நாட்டில் பஸ் ஸ்டாண்டுகள் ABCDன்னு 4 வகையாக பிரிக்கப்பட்டு 5வதாக ஸ்பெஷல் கிரேடு. இந்த ஸ்பெஷல் கிரேடு பஸ்ஸுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபா கட்டணம் வசூல் பண்ணுவாங்க. இந்த கட்டணம் மினி பஸ் தான் கட்டுறாங்க. ஆட்டோவுக்கு யாரும் கட்டணம் கட்டுறது இல்லை. ஏன்னா ஆட்டோவுக்கு அனுமதி இல்லாதனால அவங்கள்ட்ட 25 ரூபா நாங்கள் உள்ள நுழையிறதுக்கு ஒரு நாளைக்கு உள்ள கட்டணம். அந்த 25 ரூபாயும் பெரிய பஸ் நாங்கள் பஸ்ஸு தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். ஆட்டோக்களுக்கு எந்த இது நீங்கள் மாநகராட்சி அதிகாரியை தொடர்பு கொண்டு விசாரிங்க. ஆட்டோக்காரங்க ஏதாவது டோக்கன் வாங்குறாங்களா, இங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டணம் செலுத்துறாங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அனுமதியே இல்லாதப்ப அவங்கள்ட்ட போய் டிக்கெட் கேட்க முடியாது. அவங்க அதை அனுமதி உள்ள பஸ்ஸை தூக்கி வெளியே போட்டுட்டு அனுமதியே இல்லாத ஆட்டோவை உள்ள நிறுத்துறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதாக சொல்லி ஆட்டோ டிரைவர்கள்லாம் கிளைம் பண்ணுறாங்க. சட்டப்படி அவங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த அரசாங்கம் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா சட்டத்தை திருத்தி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆட்டோ வரலான்னு கொண்டு வந்து கொடுக்கறத நாங்கள் தடுக்க போறதில்லை. சட்டத்தை மீறி ஆட்டோக்களை உள்ள அனுப்புறத சிற்றுந்து உரிமையாளர்கள் சட்டப்படி இது பண்றோம். எங்களை அத்துமீறி எங்களுக்கு உரிமை உள்ள எங்களை நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உரிமை இல்லாத ஆட்டோ கொண்டு வந்து உள்ள நிறுத்துறாங்க. நாங்க எங்களை யார் காப்பாத்துவா? நம்ம மாண்புமிகு MLA அவங்க வந்து ஆய்வுக்கு வரும்போது பார்த்துட்டு என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்குபடுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இதை தவறுதலாக ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டு இதை ஆட்டோஸ் கொடுங்க, மினி பஸ்ஸை வெளியில் ஏற்றுங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு தவறுதலாக புரிதல் ஏற்படுத்தி ஒரு 200 ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்கள் வாகன ஓட்டுநர்களை அடித்து வண்டியை தட்டி வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வண்டியும் ஓட்ட முடியல. அப்போ நாங்கள் போய் காவல்துறையிடம் வந்து முறையிட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க, எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ண வேணாம், நீங்கள் அமைதியாகிறீங்க, நாங்களுக்கு உங்களுக்கு ஒரு வழி வகுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க.